காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறியிருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். ஊருக்கு உலகத்துக்கு காவேரிக்கு போராடுவதை போல உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். மறுநாள் சென்னை மாநகரே கிளர்ந்து எழுந்து தளபதிக்கு பின்னால் போனால் போலீஸை விட்டு அடிக்க சொல்லுகிறார். ஆக பாலுக்கும் காவல் பூனைக்கு தோழன் என்பதை போல் மத்திய சர்க்காருக்கு காவல் எங்களுக்கு பூனையாக இருக்கிறார். விவசாயிகளுடைய மனநிலை எந்த வகையிலாவது நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது இந்த அரசாங்கம் நம்முடைய திமுகவும் தோழமை கட்சிகளும் தளபதி அவர்களும் அனைத்து கட்சி தலைவர்கள் எடுத்திருக்கிற போராட்டத்தை முழுமையாக வரவேற்கிறார்கள். பார்த்தால் அனைத்து விவசாய சங்கங்களும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு செல்லக்கூடியவர். தீட்சிதர் மௌனம் வந்திருக்கிறார், ஐயா கண்ணு வந்திருக்கிறார், விஸ்வநாதனும் வந்திருக்கிறார். அனைத்து விவசாயிகளுமே ஒன்று திரண்டு இந்த போராட்டத்திற்கு இருக்கிறார். தமிழகம் போர்க்களமாக மாறியிருப்பதற்கு முழு காரணம் மத்திய அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். காவிரி நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முறையாக அமுல்படுத்தாத காரணத்தினால் தங்களுடைய உரிமைக்காக தமிழக மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அடையாளமான ஒரு ஆர்ப்பாட்டம் தான், அது மறியல் தான். ஆனால் காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலர் அருகே சில நிமிடங்கள் அமர வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவரும் மற்ற தோழமை கட்சி தலைவர்களும் போய்கொண்டிருக்கிறோம். காவல்துறை இடையிடையே எங்களை மறித்து கைது செய்ய முயற்சிக்கிறது. காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.